மனைவி இல்லைன்னா கவுண்டமணியர்களால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. சொல்லப்போனால் கவுண்டமணியர்கள் தன் மனைவி கையில் தான் செலவுக்கு கூட பணம் வாங்குவார். அதே போல் தன்னுடைய மனைவியை பெரிய அதிர்ஷ்டமாக நினைப்பாரேன்ட்டு கவுண்டமணியருடைய மேனேஜர் செல்வம் அவர்கள் ஒரு சில உண்மைகளை உடச்சி பேசியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறவங்க மூலியமா இப்போ இந்த பார்க்கலாம். கவுண்டமணியருடைய மனைவி சாந்தி காலமான செய்தி வெளியானது திரைப்பிரபலங்கள் பலரும் கவுண்டமணியர்களுடைய கேப்பிட்டு கவுண்டமணிக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வராங்க. மனைவி இழப்பினால மனம் கலங்கி போயிருக்காரு கவுண்டமணியர்கள். கணவன் மனைவினா அந்யோனமா இப்படி இருப்பாங்க, கணவன் மனைவினா இப்படி தான் அந்யோனமாக இருக்கணுங்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சாட்சியாக இருப்பாங்க. சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேரும் அவ்வளோது அன்போடு பாசத்தோடையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. இவங்களுடைய திருமணம் காதல் திருமணம் தான். சினிமாவில் ஆரம்ப காலத்திலேயே இவங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு. கல்யாணத்துக்கு பின்னாடி தான் ஏற்றோர்னு சொல்லுவாங்க. அது கவுண்டமணி சார் விஷயத்தில் உண்மையாயிருச்சு. மனைவி வந்த நேரம் நல்ல நேரமாக அவருக்கு திரையுலகில் திருப்பு முனையாக அமைச்சு கொடுத்துச்சு. அதனால் மனைவி மேலே ரொம்பவே தனி பிரியம் வச்சுருந்தாரு. வீட்டுக்கு வந்தாலே சாந்தி சாந்தின்னு தான் கவுண்டமணி அவர்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். வீட்டு நிர்வாகம் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே சாந்தி தான். சாந்தி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிட்டா போதுன்னு தான் நினைப்பாங்க. தன்னுடைய 2 பிள்ளைங்களும் ரொம்பவே அன்பாக பாசமாக வளர்த்து வந்தாங்க. கவுண்டமணி சார் அவர்களும் பேமெண்ட் வாங்க அப்படியே தன் மனைவி கையில் கொடுப்பாரு. அதே போல் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பும்போது மனைவி கிட்ட தான் செலவுக்கு பணம் கொடுமான்னு கேட்டு வாங்குவார். இதை ஒரு சென்டிமெண்ட்டாகவே வச்சுருப்பாரு. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க, செல்வி ஸ்மிதா அப்படின்ட்டு. இவங்க 2 மகளுமே அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சாந்தி அவர்கள் கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இப்போ காலமாக இருக்காங்க. அவங்களுடைய மறைவு கவுண்டமணி சார் அவர்களுக்கு பெரிய இழப்பு. நண்பர்கள் பலருக்கும் கவுண்டமணி அவர்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு வர்றாங்க. நாளை காலை 11 மணி அளவில் சாந்தி அவர்களின் இறுதி சடங்கு நடக்குண்டு கவுண்டமணியுடைய மேனேஜர் செல்வம் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர்கள் தன்னுடைய மனைவி மேலே ரொம்பவே அன்பா பாசமாக இருந்தார். அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை அவரால் ஏற்றுக்கவே முடியாது. இதுலேருந்து மீண்டும் கொஞ்சம் நாளாகும். அவருக்கு இதை தாங்குகிற சக்தியை கடவுள் கொடுக்கணும் அப்படின்ட்டு செல்வம் அவர்கள் சொல்லியிருக்காரு. எங்களுடைய சலசலப்பாக கவுண்டமணியர்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம்.